Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பசில்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். பசில்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேங்க் எக்ஸாமில் என்னோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. பசில்ஸ் அண்ட் சீட்டிங் எலிமெண்ட் இந்த ரெண்டு டாபிக் தான் டாமினேட்டிங் டாபிக்ஸ் அப்படின்னா இந்த ரீசனிங் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பசில்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் எந்த டைப் ஆஃப் பசில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாக்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. சரியா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசில்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த செஷன் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மந்த் எண்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா 75% ப்ளஸ் 2% எக்ஸ்ட்ராவாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 77% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணி நீங்கள் பை பண்ணுறது மூலமாக யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், இ புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். யூ வில் கெட் 77%. அது மட்டும் இல்லாமல் 2 months எக்ஸ்ட்ராவும் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எது பை பண்ணதாக இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இப்போ தமிழில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். தமிழில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா SBPOக்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச், வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ்க்கான பேட்ச், இங்கிலீஷ்க்கான பேட்ச், அண்டு லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிசிக்கான பேட்ச், அடுத்தது SSCGLக்கான பேட்ச். இது எல்லாமே தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்சஸில் நீங்கள் அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது Y207 அப்படிங்கிற கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பை பண்ணினா யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். எது மேலே அப்படின்னா இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ண உங்களுக்கு 77% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியர்? ஓகே கைஸ். ஸோ இப்போது கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 8 boxes ஆர் கெப்ட் ஒன் above த another. மோர் தென் 5 boxes ஆர் கெப்ட் above பாக்ஸ் P. அதாவது பாக்ஸ் P இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோர் தென் 5 boxes. மொத்தம் எத்தனை பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா 8 பாக்ஸ் இருக்குது. 8 பாக்ஸும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் P அப்படிங்கிற பாக்ஸுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா மோர் தென் 5 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோர் தென் 5 அப்படின்னா எப்படி இருக்கலாம்? 1 2 3 4 5. சரியா? மோர் தென் 5னா 5க்கு மேலே இருக்கணும். 6 இருக்கலாம். அப்போ P வந்து 7வது பாக்ஸ், அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கலாம். சரியா? மொத்தம் 8 பாக்ஸ் இல்லையா? அடுத்தது இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா P வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்கலாம். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது 1 2 3 4 8. சரியா? ஓவராலாக 8 பாக்ஸஸ். 8 + 4 + 4 8. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி கிடச்சிருக்கு. மோர் தென் 5 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pக்கு மேலே 6 பாக்ஸ் இருக்கலாம் அல்லது 7 பாக்ஸ் இருக்கலாம். Pயும் சேர்த்துக்கிட்டால் ஓவராலாக 8 ஆகிடும். கரெக்டாக? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பாக்ஸ் D இஸ் கெப்ட் இமிடியட்லி அபவ் பாக்ஸ் R. பாக்ஸ் D வந்து Rக்கு இமிடியட் அபவ்னு சொல்லியிருக்காங்க. Rக்கு இமிடியட் அபவ். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்இமிடியட் பிலோ G. Gக்கு இமிடியட் பிலோன்னு சொல்லியிருக்காங்க. Gக்கு இமிடியட் பிலோன்னு சொல்லியிருக்காங்க. யார்? பாக்ஸ் D வந்து Rக்கு இமிடியட் அபோவில் Gக்கு இமிடியட் பிலோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. 2 boxes ஆர் கெப்ட் பிட்வீன் R அண்ட் Z. Rக்கு Zக்கு இடையில் 2 பாக்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது Z வந்து மேலே இருக்கலாம் அல்லது கீழே இருக்கலாம். Rக்கு மேலே Z வரலாம் அல்லது Rக்கு கீழே வந்து Z வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க. பாக்ஸ் N இஸ் கெப்ட் பிலோ Z அண்ட் அபவ் L. பாக்ஸ் N வந்து Zக்கு கீழே Lக்கு மேலே. பாக்ஸ் N வந்து Zக்கு கீழே Lக்கு மேலே. சரியா? இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் T இஸ் கெப்ட் பிலோ L பட் நாட் இமிடியட் பிலோ. பாக்ஸ் T வந்து Lக்கு கீழே வரணும்னு சொல்லியிருக்காங்க. Lக்கு கீழே வந்து T வரணும் பட் நாட் இமிடியட் பிலோ. அப்படின்னா இந்த இடத்துல சம்மோன் வரலாம். Lக்கு இமிடியட் பிலோவில் வரக்கூடாது, பட் அது Lக்கு கீழே தான் வரணும். சரியா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் 4 persons ஆர் கெப்ட் பிலோ R. குறைஞ்சது 6 பேராவது குறைஞ்சது 4 பேராவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Rக்கு கீழே எத்தனை பேர் இருக்கணும்னா R அப்படிங்கிற பாக்ஸுக்கு கீழே எத்தனை பேர் வரணும்? குறைஞ்சது 4 பேராவது 4 பாக்ஸாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது Rக்கு கீழே மினிமம் 4 persons இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒவ்வொரு பாக்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸ் P மட்டும் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டாக?
ரிமைனிங் பாக்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணோம். அதுதான் நம்மளோட டாஸ்க் இப்போதைக்கு. இப்போ ஆர் வந்து எந்த இடத்துல வரணும்? 6 கீழே குறைஞ்சது 4 பேர் இருக்கணும் இல்லையா? 1 2 3 4. அப்போ இந்த இடத்துல 6 எடுக்கலாமா? இந்த இடத்துல 6 எடுக்கலாம். இந்த இடத்துல 6 எடுத்தால் ஜட் வந்து எங்கே எடுத்துக்கலாம்? மேலே டாப் மோஸ்ட் போர்ஷன் தான் ஜட் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பி இருக்கனால ஜட்டு ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஆர் வந்து கீழே இருந்தால் ஜட்டு வந்து மேலே வரும். கரெக்டாக? இப்போ ஆருக்கும் ஜட்டு கடையில் யார் யார் வராங்க? ஆருக்கு இமிடியேட் அபோவில் யார் வரணும்? டி வரணும். ஆருக்கு இமிடியேட் அபோவில் யார் வரணும்? டி. டிக்கு இமிடியேட் அபோவில் யார் வரணும்? ஜி வரணும். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜட் ஜி டி ஜட் இந்த பாயிண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6 கீழே வந்து நம்ம ஜட் எடுக்கல இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து 6 கீழே குறைஞ்சது 4 பேராவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர் இருக்காங்க, அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? என் கீழே எல் வரணும், எல்லு கீழே யார் வரணும்னா டி வரணும். அப்போ என் கீழே என் வந்து எங்கே எடுத்துக்கலாம்? இந்த இடத்துல எடுத்துக்கலாம். என் வந்து இங்கே எடுத்துக்கலாம். என் கீழே யார் வரணும்? டி. சாரி எல் வரணும். என் கீழே யார் வரணும்? எல் வரணும். எல்லுக்கு கீழே யார் வரணும்னா டி வரணும். டி வந்து இமிடியேட் பிலோவில் வரக்கூடாது. அப்போ டி வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாசிபிலிட்டி வச்சே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ பி வந்து செகண்ட் பொசிஷனில் எடுத்திருக்கோம். கரெக்டாக? அதனால் அரேஞ்ச்மெண்ட் இப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒருவேளை ஃபஸ்ட்டு பொசிஷனில் பி இருந்தால் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுதா இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த இடத்துல பி இருக்காங்க. இப்போ ஆர் வந்து நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். 6 கீழே குறைஞ்சது 4 பேராவது இருக்கணும். சரியா? அப்போ ஆர் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆர் எடுத்தால் ஜட் வந்து இங்கே இந்த இடத்துல வருவாங்க. இந்த இடத்துல டி இருப்பாங்க. இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா ஜி வருவாங்க. கரெக்டாக? ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். என், அதாவது என் அப்படிங்கிற லெட்டர் வரணும். ஜட்டு கீழே யார் வரணும்னா என். சரியா? என் கீழே யார் வரணும்? எல். எல்லு கீழே யார் வரணும்? டி. ஆனால் டி வந்து இமிடியட் பிலோவில் வரக்கூடாது. ஆனால் இமிடியட் பிலோவில் தான் வருது. அந்த ரீசனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரைட்டாக ராங்கா? இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ராங்கு. அப்போ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரைட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா கொஷனுக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ? இங்கே இருக்கிறதுல எது வந்து ட்ரூ கிடையாது அப்படிங்கிறாங்க. பாக்ஸ் பி கெப்ட் அபவ் பாக்ஸ் டி. டீக்கு மேலே தான் பி இருக்குன்னு சொல்கிறாங்க. டீக்கு மேலே தான் பி இருக்குது. அப்போ இது ட்ரூவா? ட்ரூ. பாக்ஸ் டி இஸ் கெப்ட் அட் த பாட்டம். அப்போ டி வந்து பாட்டமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு பார்த்தா உண்மை தான். சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட் ராங் இல்லையா? எரேஸ் பண்ணிடலாம். இது மட்டும் ரைட்டு. இதை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டி இஸ் கெப்ட் அட் த பாட்டம். அதுவும் ட்ரூ. தெர் ஆர் 2 பாக்ஸஸ் கெப்ட் பிலோ எல். எல்லுக்கு கீழே 2 பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் ட்ரூ. பாக்ஸ் ஆர் இஸ் கெப்ட் இமிடியேட் அபவ் எல். எல்லுக்கு இமிடியேட் அபவில் பாக்ஸ் ஆர் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அதனால் 4th ஒன் தான் ராங். ஸோ எது ராங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் டியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் ராங். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் பிலோ ஜி. ஜி கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எந்த பாக்ஸுக்கு மேலே சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் வரும், சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த பாக்ஸுக்கு மேலே சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அப்போ எந்த பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜி கீழே எத்தனை பேர் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஜி கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. அதே மாதிரி எந்த பர்சனுக்கு மேலே 6 பர்சன்ஸ் வராங்க? 1 2 3 4 5 6. அப்போ யாருக்கு மேலே 6 பர்சன்ஸ் வராங்கன்னா பி. அப்போ பிக்கு மேலே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஜி கீழே 6 பேர்னா பிக்கு மேலேயும் சேம் 6 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபவ் பாக்ஸ் ஜட். ஜட்டுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜட்டுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. நன், எதுவுமே கிடையாது. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு எது அப்படின்னா நன்னுங்கிறது ஆன்சர். 4th ஒன் பாருங்கள். விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் என் அண்டு பாக்ஸ் பி. எண்ணுக்கும் பி கடையில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எண்ணுக்கும் பி கடையில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாக்ஸ்னால் ஒன்றே ஒன்று தான். ஒன்லி ஒன். எண்ணுக்கும் பி கடையில் என்ன வருதுன்னா ஒன்லி ஒன், விச் இஸ் எல். எல்லுங்கிறது. ஸோ அடுத்தது 5th கொஷின். இஃப் பாக்ஸ் பி இஸ் ரிலேட்டட் டு பாக்ஸ் எல். பி வந்து எல்லோட ரிலேட் ஆகுது. அதே மாதிரி என் வந்து ஆரோட ரிலேட் ஆகுது. அப்போ ஜி வந்து எதோட ரிலேட் ஆகும்? பிஎல்என்ஆர் பிஎல். பி வந்து எல்லோட ரிலேட் ஆகுது. என் வந்து ஆரோட ரிலேட் ஆகுது. அதே மாதிரி ஜி வந்து எதோட ரிலேட் ஆகும்னா ஜட்டு. கரெக்டா? என்ன லாஜிக் அப்படின்னா பிக்கு மேலே எல் இருக்காங்க, எண்ணுக்கு மேலே ஆர் இருக்காங்க. அப்போ ஜிக்கு மேலே யார் இருப்பாங்க? இதான் லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 5th கொஷனுக்கான ஆன்சர் ஜட். ஜட்டுங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் பசில் பார்க்கலாம். தெர் ஆர் 8 பாக்ஸஸ் ABCD EF G and H which are kept one above
the other but not necessarily in the same order. At least 6 boxes are placed above box F. Fக்கு மேலே அட்லீஸ்ட் 6 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ எஃப் வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எஃப் கீழே இன்னொரு பாக்ஸ் வரும். அதே மாதிரி எஃப் வந்து ஒரு வேளை லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டால் 1 2 3 4 5 6 அண்ட் 7. எஃபோட சேர்த்து 8. கரெக்டாக? ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டி வருது. எஃப்க்கு மேலே 6 மெம்பர்ஸ் இருக்கலாம் அல்லது 7 மெம்பர்ஸ் இருக்கலாம். there are 3 boxes are placed between box F and C. Fக்கு Cக்கு இடையில 3 பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fக்கு Cக்கு இடையில 3 பாக்ஸ். இந்த இடத்துல F அப்படின்னா 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்னா C. இந்த இடத்துல Fனா 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? C வரணும். Fக்கும் Cக்கு நடுவில் 3 பாக்ஸஸ் வரணும். கரெக்டா? ஸோ இந்த இடம் இதுக்கு மேலே வரணும். ஸோ இந்த இடத்துல C வரணும். ஓகே, எஃப்க்கும் சிக்கு நடுவில் 3 மெம்பர்ஸ் இருக்கணும். அடுத்தது பாக்ஸ் பி இஸ் பிளேஸ்ட் அட் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் டாப். பி வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கணும் ஃப்ரம் டாப். அப்போ இந்த இடத்துல யார் வரணும்னா பி வரணும். இந்த இடத்துல யார் இருக்கணும்? பி இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? பாக்ஸ் ஏ இஸ் பிளேஸ்ட் ஒன் ஆஃப் த பொசிஷன் அபவ் பாக்ஸ் இ. இக்கு மேலே ஏதோ ஒரு பொசிஷனில் யார் வரணும்? பாக்ஸ் ஏ இருக்கணுமா? பாக்ஸ் ஏ இஸ் பிளேஸ்ட் ஒன் ஆஃப் த பொசிஷன் அபவ் இ பிலோ சி. சிக்கு கீழே ஏதோ ஒரு பொசிஷனில் ஏ வருவாங்க, இக்கு மேலே ஏதோ ஒரு பொசிஷனில் ஏ வருவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? பாக்ஸ் இ இஸ் பிளேஸ்ட் அபவ் எஃப். பாக்ஸ் இ வந்து எஃப்க்கு மேலே தான் வருங்கிறாங்க. பாக்ஸ் இ வந்து எஃப்க்கு மேலே தான் இ வருங்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ. ஹெச்சுக்கு ஏ கடையில் 2 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெச்சுக்கு ஏ கடையில் 2 பாக்ஸஸ். அப்போ ஹெச் வந்து இந்த லாஸ்ட்டில் வரலாமா? இந்த இடத்துல ஹெச் வரலாம் அல்லது இந்த இடத்துல ஹெச் வரலாம். இந்த பொசிஷனில் யார் வரலாம்? ஹெச் வரலாம். ஓகே, ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகே, 1. அடுத்தது பார்க்கலாம். பாக்ஸ் டி இஸ் பிளேஸ்ட் இமிடியேட் அபவ் பாக்ஸ் ஏ. ஏ உடைய இமிடியேட் அபவில் யார் வரணும்? டி வரணும். ஏக்கு இமிடியேட் அபவில் யார் வரணும்? டி வரணும். அப்போ இந்த ஸ்பேஸில் டி வரணும். இந்த கேப்பில் யார் வரணும்னா டி வரணும். அப்போ சிக்கும் ஏக்கும் நடுவில் யார் வரணும்? டி வரணும். ஏன்னா இது இமிடியேட் அபவ் இமிடியேட் பிலோ நல்லா சொல்ல. சிக்கு கீழே ஏதோ ஒரு பொசிஷனில் ஏ வராங்க, இக்கு மேலே ஏதோ ஒரு பொசிஷனில் ஏ வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்கு ஏக்கு நடுவில் யார் வரலாம்? டி வரலாம். ஏவோட இமிடியேட் அபவில் யார் இருக்கணும்னா டி இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மோர் தென் 2 பாக்ஸஸ் பிளேஸ்ட் அபவ் ஹெச். ஹெச்சுக்கு மேலே மோர் தென் 2 பாக்ஸ் இருக்கணும். அப்போ கட்டாயம் ஹெச் வந்து டாப்பில் வராது. ஏன்னா டாப்பில் எடுத்தால் இதுவே 1 2 3 4 5 6 7. அப்போ மோர் தென் 2 பாக்ஸ் வராது. அப்போது ஹெச் வந்து டாப்பில் எடுக்காதீங்க. அப்போ ஹெச் வந்து பாட்டமில் தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹெச் எடுத்துக்கிட்டால் 1 2 இ எஃப்க்கு மேலே இ, இக்கு மேலே யார் வரணும்? ஏ வரணும். ஏக்கு மேலே யார் வரணும்? டி வரணும். டிக்கு மேலே சி இருப்பாங்க, சிக்கு மேலே பி, பிக்கு மேலே யார் வரணும்னா ஜி. ஒரே ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, ஜி. இந்த அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேளை ஹெச் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டால் என்ன வருது? ஏக்கும் ஹெச்சுக்கு நடுவில் 2 மெம்பர்ஸ். அப்போ இந்த இடத்துல சி இருக்கக்கூடிய இடத்துல ஏ வருமா? வராது. அப்போ இந்த இடத்துல ஹெச் இல்லை. இந்த இடத்துல ஹெச் எடுத்துக்கிட்டால் 1 2. இந்த இடத்துல ஏ வருமா? வரும். அடுத்தது ஏ கூடிய இமிடியேட் அபவில் யார் இருக்கணும்? டி இருக்கணும். அப்படி வருமா? வராது. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டே வராது. செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் வரவே வராது. எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிம்பிள். இப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த செஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அட் தி டாப் மோஸ்ட் பொசிஷன். டாப் மோஸ்ட் பொசிஷனில் என்ன பாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஜி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் டி அண்ட் ஹெச். டிக்கு ஹெச் கடையில் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே டி இருக்குது, இந்த இடத்துல ஹெச் இருக்குது. 3 பாக்ஸ், 3. அடுத்தது 7th ஒன். எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இ. அதாவது அபவுட் இ விச் ஒன் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. சரியா? 2 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்டு அபவ் பாக்ஸ் இ. இக்கு மேலே 2 பாக்ஸ் இருக்கா? நோ, திஸ் ஒன் இஸ் ராங். அடுத்தது பாக்ஸ் ஏ இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் அபவ் இ. ஏக்கு அதாவது இக்கு ஜஸ்ட் அபவில் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையான உண்மை. அடுத்தது 3 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் இ அண்ட் ஜி.
ஈக்கும் ஜிக்கும் இடையில் 3 பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஈக்கும் ஜிக்கும் இடையில் 3 பாக்ஸ். ஈக்கும் ஜிக்கும் இடையில் 3 பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? இல்லை, ராங். அடுத்தது less than 3 boxes are placed below box E. பாக்ஸ் ஈக்கு கீழே 3 விட கம்மியான நம்பர் ஆஃப் பாக்ஸஸாக இருக்குன்றாங்க. ஈக்கு கீழே 2 பாக்ஸ். எஸ், 2ங்கிறது 3 விட கம்மி தான். அப்போ இதுவும் ட்ரூ. எது ட்ரூ அப்படின்னா பியும் ட்ரூ, டியும் ட்ரூ. அப்போ எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்? ஆப்ஷன் இ தான் எடுத்துக்கணும். அதில் எப்படி கொடுத்துருக்காங்க? போத் பி அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் இ. அடுத்து 9th ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் அபோவ் பாக்ஸ் டி? பாக்ஸ் டிக்கு ஜஸ்ட் அபோவ் யார் இருக்கா? சி இருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் வந்து சி கொடுத்துருக்காங்க. அடுத்த 10th கொஷின். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பாக்ஸ் ஏ? ஏ உடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பிலோ இ. ஈக்கு கீழே ஏ இருக்கா? இல்லை, ஈக்கு மேலே தான் இருக்குது. அப்போ எது ரைட் அப்படின்னா அபோவ் இ. அபோவ் ஈன்னு ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ தான் ரைட்டு, ரிமைனிங் எல்லாம் தப்பாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். இப்போ தேர்ட் பசில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பசில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் பசில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 9 பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் ஒன் அபோவ் த அதர். அட்லீஸ்ட் 6 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ பாக்ஸ் வி. பாக்ஸ் வி கீழே அட்லீஸ்ட் 6 பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6. அட்லீஸ்ட் 6. அப்போ வியும் சேர்த்துக்கிட்டால் 7 ஆச்சு. சரியா? அப்போ விக்கு மேலே 2 பாக்ஸ் இருக்கலாம். அப்போ வி வந்து செகண்ட் போர்ஷனில் இருந்தால் 7 பாக்ஸ் இருக்கலாம். பாக்ஸுக்கு கீழே வி கீழே 7 பாக்ஸ் வரலாம். அப்போ 4 ஒரு 3 7 வரலாம். ஒருவேளை வி வந்து டாப் மோஸ்ட் போர்ஷனில் இருந்தால் 8 பாக்ஸ் வரலாம். 4 5 6 7 8. ஸோ மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்குது. இது 3ல் எது கரெக்டுன்னு பார்த்துருவோம். 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் வி அண்ட் எல். விக்கும் எல்லுக்கு இடையில் 2 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வி அப்படின்னா 1 2. இந்த இடத்துல யார் வரணும்? எல் வரணும். கரெக்டாக? இங்கே வி அப்படின்னா 1 2. இந்த இடத்துல யார் வரணும்? எல் வரணும். இங்கே வி அப்படின்னா 1 2. இந்த இடத்துல யார் இருக்கணும்? எல் இருக்கணும். அடுத்தது பார்க்கலாம். Z இஸ் கெப்ட் இமிடியட் பிலோ ஓ. ஓக்கு கீழே Z இருக்கணும். அண்ட் இமிடியட் அபோவ் என். Z வந்து எண்ணுக்கு இமிடியட் அபோவில் வரணும். ஓக்கு இமிடியட் பிலோவில் இருக்கணும். ஸோ இந்த 3 போர்ஷன் வந்து எம்டியாக இருக்கணும் தொடர்ந்து. சரியா? ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல பாருங்கள். அப்போ ஓக்கு கீழே Z இருக்கணும். எண்ணுக்கு மேலே Z இருக்கணும். கிளியரா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். நம்ம இங்கே 4 ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 5 ஸ்பேஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த 3 லெட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நாட் மோர் தென் 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எல் அண்ட் என். அதாவது எல்லுக்கும் எண்ணுக்கும் இடையில் 2க்கு மேலே பாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2க்கு மேலே பாக்ஸ் இருக்கவே கூடாதுன்ட்டாங்க. அப்போ எப்படி வரணும்? அப்போ என் வந்து எங்கே இருக்கலாம்? இந்த இடத்துல தான் என் வந்தாகணும். எல்லுக்கு எண்ணுக்கு இடையில் 2 பாக்ஸ் தான் இருக்கணும். எல்லுக்கு எண்ணுக்கு இடையில் 2க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ என் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டால் Z இங்கே எப்படியும் வந்துடும். எண்ணுக்கு இமிடியட் அபோவில் Z, எண்ணுக்கு இமிடியட் அபோவில் Z. ஓக்கு கீழே ஓவுடைய இமிடியட் பிலோவில் Z, ஓவுடைய இமிடியட் பிலோவில் Z. இந்த மாதிரி வரும். அடுத்தது பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பாக்ஸ் இஸ் W. இதில் ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து Wன்னு சொல்லிட்டாங்க. D இஸ் கெப்ட் அபோவ் R அண்ட் பிலோ V. D வந்து ஆறுக்கு மேலே விக்கு கீழே. சரியா? ஆறுக்கு மேலே விக்கு கீழே. VDR இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம். இப்போது VDR எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இங்கே V இருக்குது. அப்போ இந்த இடத்துல D, இந்த இடத்துல R. VDR இப்போ லைனாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி VDR LOZN. அதே மாதிரி VDR வேறு எங்கே ப்ளேஸ் பண்ண முடியுமா? இங்கே D ப்ளேஸ் பண்ணலாம், இங்கே வந்து R ப்ளேஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி VDR வேறு எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே D, இந்த இடத்துல R ப்ளேஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? R இஸ் நாட் கெப்ட் அட் தி பாட்டம். R வந்து பாட்டமில் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நாம் எங்கேயுமே R வந்து பாட்டமில் எடுக்கலை, விட்டுருங்க. லெஸ் தென் 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் R அண்ட் J. ஆருக்கும் J கடையில் லெஸ் தென் 3 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே R இருக்குது, J எங்கே இருக்குன்னு பாருங்கள். லெஸ் தென் 3 பாக்ஸ். அப்போ J வந்து இந்த டாப் மோஸ்ட் போர்ஷனில் எடுங்க. இங்கே R எடுத்தால் J வந்து இந்த செகண்ட் போர்ஷனில் எடுங்க. இந்த இடத்துல R இருந்தால் R வந்து பாட்டமில் எடுங்க. லெஸ் தென் 3 பாக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 3 பாக்ஸ், 3 பாக்ஸோட கம்மியாக தான் இருக்கணும். இந்த இடத்துல R எடுத்தால் ஒரு வேளை இங்கே நான் J எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு. இந்த தேர்ட் அரேஞ்ச்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அடுத்தது J இஸ் கெப்ட் அபோவ் R நாட் அட் த டாப். இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க.
ஜே வந்து ஆருக்கு மேலே தான் இருக்கணும், ஆனால் டாப் பொசிஷனில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் அரைமெண்ட் தப்பு. ஏன்னா செகண்ட் அரைமெண்ட்டில் ஜே வந்து டாப் பொசிஷனில் வருது. ஆருக்கு மேலே தான் இருக்கணும் ஜே, ஆனால் டாப் பொசிஷனில் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. என்ன லெட்டர் அப்படின்னா டபிள்யூ. ஏன்னா டபிள்யூ வந்து ஒன் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நமக்கு. ஒன் ஆஃப் த பாக்ஸ் இஸ் டபிள்யூன்னு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பாக்ஸுமே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த அரைமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 2 அரைமெண்ட்டும் தப்பு, எரேஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இதுதான். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆட் ஒன் அவுட். 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் அலைக். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா WV எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். WV. ஸோ இங்கே W, இங்கே V. ஓகே. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? RO. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? LD. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ONDL. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள். ஏரோ மார்க்கை பார்த்தாலே எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அது ஆட் ஒன் அவுட். அப்போ LDங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ LDங்கிறது அதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா எல்லுக்கு அபோவில் தான் டி வருது, மற்றது எல்லாமே பிலோ. இது வந்து பிலோ, W உடைய பிலோவில் வருது V, R உடைய பிலோவில் O வருது, O உடைய பிலோவில் N வருது, D உடைய பிலோவில் L வருது. பட் எல்லுக்கு அபோவில் தான் D வருது. அதனால் எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து ஆட் ஒன் அவுட். கிளியரா? ஸோ ஆப்ஷன் சி வந்து ஆட் ஒன் அவுட். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தேன் 4 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ டி. அதாவது டி கீழே லெஸ் தேன் 4 பாக்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையான்னு பார்த்துருவோம். டி கீழே லெஸ் தேன் 4 பாக்ஸா? 1 2 3 4 5. அது உண்மை கிடையாது. ஏன்னா டி கீழே 5 பாக்ஸ் வருது. டி கீழே 5 பாக்ஸ் வருது. அதனால் இது வந்து ராங்கு. மோர் தென் 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஆர் அண்ட் வி. ஆர்க்கும் விக்கு இடையில் மோர் தென் 2 பாக்ஸுங்கிறாங்க. அது உண்மையானு பார்த்தா இல்லை, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஆர்க்கு விக்கு நடுவில் ஒன்லி 1 பாக்ஸ். அதனால் இதுவும் ராங்கு. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அபோவ் வி இஸ் 1 less than நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிலோ ஓ. அதாவது விக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குது எக்ஸ் அப்படின்னா அது வந்து ஓக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதை விட 1 கம்மிங்கிறாங்க. சரியா? செக் பண்ணி பார்த்தலாம். விக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 2. ஓக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குது? அதுவும் 2. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா 2 2 2ன்னு வருது கரெக்டாக. அதனால் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ராங். 4 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் N அண்ட் R. Nக்கு R கடையில் 4 பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. N 1 2 3 4 இல்லை, 3 பாக்ஸ் தான் வருது. அப்போ இதுவும் ராங். N இஸ் கெப்ட் அட் த பாட்டம், அது ட்ரூ. ஆப்ஷன் இ வந்து ட்ரூ. கொஷின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் இ. அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13. If we arrange the boxes according to English alphabetical order from top to bottom, then how many boxes will remains at the same portion? இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் நீங்கள் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி டாப் டு பாட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணால் எத்தனை பாக்ஸ் வந்து அதனோட இடத்துலேருந்து மாறாமல் அப்படியே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போது டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த லெட்ரு வரும்? எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக? டி. டிக்கு அப்புறம் எது வரும்? ஜே வருமா? எஸ், ஜே வரும். டிஜே. ஜேக்கு அடுத்த லெட்ரு டி, இது முடிஞ்சது. ஜே முடிஞ்சது. டிஜே. கேஎல், எல் வரும். அடுத்தது எம்என்ஓ, ஓ வரும். பிக்யூஆர், இந்த இடத்துல ஆர் வரும். எஸ்டியூ, எஸ்டியூவி, இந்த இடத்துல வி வரும். அடுத்தது எம்என்ஓ, இந்த இடத்துல என் வரணும். சாரி, எல்லுக்கு அப்புறம் என்ன வரணும்? என் வரணும். என் இருக்குது, அதனால் என்ன வரணும்னா என் வரணும். இந்த இடத்துல என் மிஸ் பண்ணிட்டோம். என் வரணும். அடுத்தது என்ன வரும்?
அடுத்தது தான் என்ன வரணும், ஓ வரணும். ஓக்கு அப்புறம் ஓகே இது முடிஞ்சது. ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், என்னும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குன்னா விடபிள்யூ ஆர்விடபிள்யூ செட் ஆர்விடபிள்யூ செட் அவ்வளோதான். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எந்தெந்த லெட்டர் மாறாமல் இருக்குன்னு பாருங்கள். மாறிச்சா? இங்கே ஜே வந்து மாறாமல் இருக்குது பாருங்கள், ஜே வந்து மாறாமல் இருக்குது. அடுத்தது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டு, இதுவும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ எது மட்டும் மாறாமல் இருக்குன்னா ஜே மட்டும் மாறாமல் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா only 1. ஸோ அப்போ 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, only 1. எது அப்படின்னா ஜே தான், ஜே மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது. அடுத்து 14th ஒன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் அபவ் ஜட், ஜட்டுக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்கோ இஸ் 1 more than த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் பிலோ சம் ஒன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அபவ் ஜட், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அபவ் ஜட். இருங்க இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், அன்வான்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஒரு லெட்டர் எரேஸ் ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா என். ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அபவ் ஜட், ஜட்டுக்கு மேலே எத்தனை வருது, 1 2 3 4 5 6, 6 பாக்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் இருக்கு இல்லையா ஜட்டுக்கு மேலே. அப்போ ஜட்டுக்கு மேலே 7 இஸ் 1 less than 1 2 3 4 5 6. அப்போ என்ன வரும் அப்படின்னா விக்கு கீழே எத்தனை வருதுன்னா 6. இந்த லாஜிக் கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் அபவ் ஜட் இஸ் 1 more. அப்போ ஜட்டுக்கு மேலே இருக்கிறது 1 அதிகம். எதை விட 1 அதிகம், விக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புளை விட 1 அதிகம். சரியா? ஸோ அப்போ எது அப்படின்னா விக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புளை விட, நம்பர் ஆஃப் பாக்ஸை விட 1 அதிகமாக இருக்குது ஜட்டுக்கு அபவில். சரியா? வி கீழே 6 அப்படின்னா அதை விட 1 ஜாஸ்தியாக இருக்குது ஜட்டுக்கு மேலே, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 15th கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. டபிள்யூ இஸ் கெப்ட் அபவ் ஜட், இல்லை டபிள்யூ இஸ் கெப்ட் அபவ் ஜட், அது உண்மை. ஜட்டுக்கு மேலே தான் டபிள்யூ இருக்குது, அது உண்மை. 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் டி, டபிள்யூக்கு டி இடையில் 2 பாக்ஸ், அதுவும் உண்மை. அடுத்தது என்ன, டபிள்யூ கெப்ட் பிலோ ஆர், இல்லை அது ராங்கு. அப்போ எது ராங் அப்படின்னா தேர்ட் ஒன் ராங். டபிள்யூ கெப்ட் அட் தி டாப் மோஸ்ட் போர்ஷன், அது ட்ரூ. ஆல் ஆர் ட்ரூங்கிறது சொல்ல முடியாது. அப்போ எது ராங் தானே கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் ராங். நமக்கு தேவையானது ராங் தான், ஆப்ஷன் சி வந்து ராங். ஓகே, ஸோ 3 பர்சலும் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் தமிழில் என்னென்ன பேட்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். SBPOக்கான பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸ் வந்து ஜூலை 29th ஸ்டார்ட் ஆக போகுது. வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் பேட்ச் அண்டு இங்கிலீஷ்க்கான பேட்ச் இது வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டோரில். இப்போதைக்கு நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாமுக்கான ப்ரீ அண்ட் மெயின்ஸ் டோட்டலாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். குரூப் 1, குரூப் 2, 2A. ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் டோட்டலாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இதில். அண்டு எஸ்எஸ்சி பேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த பேட்ச் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்டர் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். ஓகே, +2 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.